வணக்கம். நம்ம மார்க்கெட்டில் எதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் நம்ம லைவ் மார்க்கெட்டில் நிறைய பேர் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, இன்னும் வந்து மார்க்கெட் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நிறையா பேர்த்தோட ஒப்பீனியனாக இருக்கும். பட் நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கிருந்து தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ப்ரீவியஸாக கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். இங்கே ஒரு கேண்டில் எப்படி இருக்கோ, இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில், இங்கேயும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில், இங்கே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில், இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். அதுக்கடுத்து வரோம் பாருங்கள், ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில். இங்கே லைட்டான ஒரு பியரிஷ் கேண்டில் தான் வந்திருக்கு. இந்த கேண்டிலோட சைஸுக்கும் இந்த கேண்டிலோட சைஸுக்கும் பாருங்கள், மார்க்கெட் கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. பட் இந்த பியரிஷ் கேண்டில் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் வீக் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இந்த வாரம் நம்ம ஈஸியாக அதெல்லாம் என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும். ப்ரீவியஸ் வீக்கில் லாஸ்ட் டே ஃப்ரைடே தான் இந்த ஒரு ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட்டில் சம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக நடந்துகிட்ருக்கு. இதை வந்துட்டு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ட்ரேட் பண்ணலாம். சப்போர்ட் வரும்போதெல்லாம் பை பண்ணி, ரெசிஸ்டன்ஸ் போகும்போதெல்லாம் செல் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கில் ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. சப்போர்ட்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து ஃபிபோ ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 61 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தது, 50 சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. அதுக்கு கீழே வந்து 38லேயும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, 50க்கு பக்கத்தால் வரும்போது பையிங், 61 போனால் செல்லிங், இல்லைனா 38 வரும்போது பையிங், 61 போகும்போது செல். இதுதான் லாஸ்ட் வீக் நடந்த ஒரு வியூ. இது பியரிஷ் கேண்டில் தான் இருந்தாலும் நம்ம ஏன் பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் ரீசன். ப்ரீவியஸ் வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்குது. அதனால சப்போர்ட் வரும்போதெல்லாம் நம்ம பை பண்ணுறோம். பட் இந்த வாரம் வரும் வாரம் என்ன பண்ணலான்னா, நமக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே மறுபடியும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கீழே வரும்போதெல்லாம் நம்ம பை பண்ணலாம். பட் இப்போ நமக்கு அந்த சப்போர்ட்டுக்கு கீழே முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும், அதுக்கு கீழே இப்போ க்ளோஸ் வச்சுருச்சு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் பையிங் தான். இந்த லோ பிரேக் ஆகி க்ளோஸ் ஆக வரைக்கும் வீக்லி பேசிஸில் பையிங் தான். பட் நாம் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும்தான், சப்போர்ட் வரும்போது ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்லேயோ 5 மினிட்லேயோ ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் இன்னும் பையிங் என்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்த ஏரியாவை ஸ்ட்ராங்காக இது பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு மேலேயே கிட்டத்தட்ட அதுக்கு மேலேயே ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கும்போது இன்னும் இந்த லோ பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் சப்போர்ட் ஆகிருக்கும், இந்த லெவல் சப்போர்ட் ஆகிருக்கும், இந்த லெவல் இன்னும் வரும் வாரங்களில் நல்ல சப்போர்ட் பாயிண்ட் ஆகிருக்கும். இதுதான் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் கவனிக்கிற வேண்டிய விஷயம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து வீடியோ வர முடியாது, அதுக்கு பதிலாக தான் நான் வந்துட்டு டெலிகிராமில் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கோல்டு. ஸோ நிஃப்டியும் நீங்கள் இதே மாதிரி ஒரு ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே ஒரு சேனல் மாதிரி தெரியுது, 2 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது, இங்கேயும் ஒரு சப்போர்ட். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடம் வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த சேனல் ட்ரா பண்ணியிருந்தேன். அடுத்தது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. கரெக்டாக அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் மேஜிக் மாதிரி வந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில். ஸோ இந்த லெவலுக்கு மேலே என்ன க்ளோஸ் ஆனால் தான் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஐடியாவாக இருந்தது. மறுபடியும் மார்க்கெட் எப்படி வந்திருக்கு, கரெக்டாக அந்த லெவல் வரைக்கும் வந்துருச்சா, பாட்டம் லைன் வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே நான் லைவ் மார்க்கெட்டில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் போய் டைம் செக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அது வந்துட்டு ஃப்ரீ தான். நீங்கள் போய்ட்டு டைம் செக் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருந்தது அப்படிங்கிறத கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கோல்டு சார்ட்டில். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. இந்த ஜோன் ஃபுல்லாக சப்போர்ட் ஜோன், அதாவது ஹரிசாண்டல் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருந்தது. ஏன்னா மார்க்கெட் அந்த லெவல் வந்து முன்னாடி ஒரு 4-5 டைம் கீழே போயிட்டு இருந்தது. அது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனோன்னா ஸ்ட்ராங்காக மேலே போயிடுச்சு. அதை ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை, மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. இந்த சேனல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே செல் போயிருந்தோம் அப்படின்னா அது ட்ராப் ஜோனாக இருக்கும். ஓகேங்களா. அந்த இடத்துல ஏதாவது ப்ரீவியஸாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்
இது வந்துட்டு இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனால் இன்னுமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது எது வரைக்கும் போயிருக்கு, இந்த சேனலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்த உடனே ஓகே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இந்த லெவல் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக இங்கிருந்து நான் அப்டேட் பண்ணது 3311, அது 28 வரைக்கும் போயிருந்தது. மேலே கிட்டத்தட்ட $17 மேலே போயிருந்தது இந்த லெவலில் இருந்து. ஸோ அந்த லெவல் போகும்போதும் நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்டேட் பண்ணியிருந்தேன். இது வந்து இன்ட்ராடே லைன். இந்த சேனல் பிரேக் டவுன் ஆனால் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தால் வரும்போதும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அது பிரேக் அவுட்னு எடுத்துக்கணும். அந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த இதில் தெரியும். பாருங்கள், அடுத்த ஒரு ஸ்லைடில் அந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஷூட்டிங் ஸ்டாராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருது. அதனுடைய ஹை பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்தது இந்த லெவல் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்தது இந்த லெவல் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து கரெக்டாக இந்த சேனலோட டாப் லைனுக்கு வந்துருச்சு. இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. தென் இருந்தாலுமே இன்ட்ராடேயில் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் சேனல் இருக்கும்போது அங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் ட்ரெண்ட் சேனல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா பாட்டம் லைன் வரும்போதெல்லாம் நம்ம பை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் போயிட்டு ஏதாவது ஸ்ட்ராங் பீரிஸ் கேண்டில் வந்துன்னா சின்ன எஸ்எல் வரும்போது நம்ம செல்லும் ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிறக்காகத்தான் இந்த சேனல் நான் ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த சேனலை நான் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. இது வந்து மார்னிங்கே அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் அதனுடைய டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நான் கரெக்டாக ஃப்ரைடே 10 AM அப்டேட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் மார்க்கெட் எப்படிலாம் நடந்திருக்கு, ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் அந்த சேனல். இந்த சேனல் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். 1 mm கூட நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. மறுபடியும் இந்த பாட்டம் லைன் வந்துட்டு அங்கேருந்து $13 மேலே போயிருக்கு. மறுபடியும் பாட்டம் லைனுக்கு பக்கத்தால் வந்துட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட $26 மேலே போயிருக்கு. கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணி அங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பீரிஸ் கேண்டில் போட்டு அங்கிருந்து நமக்கு $37 கீழே வந்திருக்கு. மறுபடியும் அந்த பாட்டம் லைன்லேருந்து $20 மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் சின்னதாக கன்ஃபியூஸ். சின்னதாக நீங்கள் இந்த இடத்துல பையிங் எடுத்துருந்தீங்கன்னா கீழே க்ளோஸ் ஆகும்போது எக்ஸிட் ஆகிட்டீங்கன்னா ஒரு $2 மட்டும்தான் மைனஸ். எகெயின் நம்ம அந்த டச் பண்ணும்போது பை பண்ணால் இந்த லோக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ப்ரீவியஸாக வந்த லோ தான் நம்ம எஸ்எல் வைக்கணும். அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் எஸ்எல் வைக்கலாம். இல்லைன்னா அதுக்கு கீழே ஒரு $2 நம்ம எஸ்எல் வச்சுக்க முடியும். அந்த இடத்துல பையிங் எடுத்திருந்தால் அங்கேருந்து நமக்கு ஒரு $20. இது எல்லாமே நம்ம எதுவுமே நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணல. ஸோ நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறது ஈஸி, நடந்து முடிஞ்ச மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான். அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் அவங்களோட தாட்டை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஒர்க் பண்ணுறக்கு ஆரம்பிப்பாங்க. எப்படிலாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒர்க் அவுட் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறக்காக தான். நம்ம வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நாம் ட்ரேட் பண்ணுறோம், நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் நாம் பார்த்துக்கிறோம். அட்லீஸ்ட் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம்ல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பீரிஸ் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஒரு MM கூட மார்க்கெட் மேலே போகலை. அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து எப்படி கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுனால இந்த கொஞ்சம் கீழே போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதுவும் கூட பாருங்கள் கரெக்டாக சேனல் பாட்டம் வந்துட்டு மேலே போயிருக்கு. இது கரெக்டாக சேனல் பாட்டம் டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம ஒவ்வொரு என்ட்ரிக்கும் $5 $7 வச்சுருந்தா கூட $20 to $30 ஈஸியாக நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ பை பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட்டுக்கு பக்கத்தால் வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள், அதுதான் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். செல் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் எந்த மெத்தேடு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தால் போகும்போது செல் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் என்னென்னா மார்க்கெட்டு ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 304 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 304 to 309 இன்னும் வரும் நாட்களில். ஏன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. 304 வந்துட்டு மேலே போயிருக்கு, இங்கே 304 வந்துட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே 308 மேலே போயிருக்கு, இங்கே 309. ஸோ இந்த ஜோன் வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணுதுங்கிறது தெரியுது. இந்த மார்க்கெட் மேலே போகணும்னு என்ன பண்ணணும், 309க்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு 15 minutes 30 minutes ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நமக்கு அடுத்த சான்ஸ் 331 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கீழே வந்துன்னா நிறையா சப்போர்ட் இருக்குது.
இந்த 245 அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா டெய்லியும் சப்போர்ட் இருக்குது, 4 ஹவர்லேயும் சப்போர்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல போயிட்டு நம்ம தவறான முடிவுகளை எடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து ட்ரெண்டு பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் பையிங் சைடு இந்த மாதிரி ஒரு சேனல் ட்ராப் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணுறீங்க. இங்கேயுமே பாருங்கள், இந்த சப்போர்ட் லைன் எவ்வளவு டைம் நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு, எத்தனை டைம் மார்க்கெட் மேலே போயிருக்கு பார்த்தீங்களா. ஒரு சப்போர்ட் லைன் நமக்கு கிடச்சிது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், 290 to 304. ஸோ இதில் நிறையா ட்ரேட் நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ 309க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா நம்ம வந்துட்டு ஓகே ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் பிரேக் ஆனாலும் ஒரு புல்லிஸ் க்ரியேட் ஆகும், இந்த 309க்கு மேலே நமக்கு க்ளோஸ் ஆனாலும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸ் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் எல்லாருமே எந்த அளவுக்கு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மெயின். மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து என்ட்ரியாக அதை கன்வெர்ட் பண்ண முடியும். அது ப்ளஸ் வருது மைனஸ் வருதுங்கிறது அடுத்த பட்சம். என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரக்க ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் மட்டும் பிரேக் அவுட்டாக கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அந்த 15 minute சேனலில் நான் வந்துட்டு பாட்டமில் பையிங் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது சின்னதாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்குது, இது பிரேக் டவுன் ஆகிடுச்சு அங்கே போய் எப்படி பையிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது சின்ன சின்ன ரிஸ்க்கு தானே, நம்ம ஒரு $4-5 ரிஸ்க்கெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் அது ஸ்டாப் லாஸே அடித்தாலும் சரி. பட் நம்ம பாட்டமில் போயிட்டு செல்லிங் ட்ரை பண்ணுறது அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்காது. நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வரும்போது கூட செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலை நான் எப்படி மாற்றிக்குவேன் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இந்த சேனலை நான் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்குவேன். எப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன்னா கரெக்ட் ஆகிடுமா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி சேனல் ட்ரா பண்ணையில் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, இதுலலாம் நீங்கள் பெருசாக சேஞ்ச் பண்ணுறது வராது, ஏன்னா அது ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணித்தான் ஆகணும். நான் இப்போ சேஞ்ச் பண்ண மாட்டேன், இப்போ அது அதே மாதிரி தான் இருக்கும், இதே மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதே மாதிரி நான் வச்சுக்கிறேன். நாளைக்கு ஒன்ஸ் இது மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த சேனலுக்கு மேலே இப்படி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஓகேங்களா, அவ்வளோதான். கோல்டு ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இது எல்லாமே இன்ட்ராடேயில் தானே பார்த்துட்ருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஸ் கேண்டில் வந்துருக்கு. ஸோ அப்படிங்கும்போது தான் நான் ஓகே புல்லிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக மார்க்கெட்டில் இங்கே வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, இங்கே மேலே போயிருக்கு, இங்கே கீழேயே வந்துட்டு இருந்த மார்க்கெட் இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜோன் ஃபுல்லாக சப்போர்ட் கீழே வந்ததுன்னா இந்த லெவல் நமக்கு 35லேருந்து 45 வரைக்கும் 55 வரைக்குமே நமக்கு சப்போர்ட் தான். 35 to 55 நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதுக்கு கீழே ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, 35க்கு கீழே மார்க்கெட் ஒன்ஸ் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தான் நம்ம யோசிக்கணும், ஓகே எங்கேயோ ட்ரெண்டு வீக் ஆகும் போடுறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். வீக்லிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் க்ளோஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் வீக். இந்த வீக்குமே பார்த்தீங்கன்னா லோயர் லெவல் இருந்து சின்னதாக ஒரு பையிங், இந்த லெவல் அதுதான் அந்த 35 to 45 3235 to 45 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அந்த இடம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கணும். அது ரொம்ப ஸ்மால் டைம் ஃப்ரேம் வரும்போது நம்ம ஈஸியாக அதை என்ட்ரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 15 minutesலாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன எஸ்எல் தானே வருது, அதை நம்ம ஈஸியாக என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ண முடியும்ல. ஸோ இதை வந்து 15 minutesஸாக மாற்றும் போது நம்ம ஈஸியாக இதை என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இங்கேயும் கூட பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பையிங் என்ட்ரி வந்திருக்கு. இந்த இடத்துல இது பிரேக் அவுட் ஆயிடுச்சா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் விக் இருக்குது, மார்னிங் ஸ்டார் கேண்டில், இதனுடைய ஹைக்கு மேலே இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை இந்த ஹை பிரேக் ஆனோடனே என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஓகே பாட்டம் லைன் வந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த லோ கீழே எஸ்எல் வச்சுட்டு இந்த லோக்கு கீழே எஸ்எல் வச்சுட்டு நான் பையிங் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ட்ரி கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இதெல்லாம் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய பேட்டர்ன்லாம் நீங்கள் ரீட் பண்ண வேணாம். இந்த மாதிரி சேனல் இல்லைனா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பழகுங்க. சேனலும் நீங்கள் ஒரு ட்ரா பண்ணி பழகிட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த ஜிங்சாக் மூவ்மெண்ட் வருதில்ல,
இந்த ஜிங்ஸாக் மூவ்மெண்ட் வரும்போது ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வரும்போது ஜிங்ஸாக்காக தான் வரும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லைன் போனால் நம்ம செல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த சேனல். நீங்கள் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியே என்ட்ரி எடுக்க முடியும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய எஸ்எல் வர்ற மாதிரி இருக்கும். இந்த சேனல் ட்ரா பண்ணி பழகிட்டிங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது ஈஸி, சேனல் எந்த இடத்துக்கு ட்ரா பண்ணுறங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு 3 months to 6 months நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக ட்ரா பண்ணி பழகிக்க முடியும். ஓகேங்களா? ஏதாவது கோல்டில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் கூட பண்ணலாம். ஓகேங்களா?